சில வீடுகள்ல இந்த 16, 17 வயசு பிள்ளைகள் ஆப்போசிட் ஜெண்டர் கிட்ட பேசினாலே, "நீ ஏன் அவன் கூட பேசுற? நீ ஏன் அவ கூட பேசுற?" அதெல்லாம் தப்புன்னு சொல்லி, யாரோடும் பேச விடாம கேர்ல்ஸ் ஸ்கூல், கேர்ல்ஸ் காலேஜ், பாய்ஸ் ஸ்கூல், பாய்ஸ் காலேஜ்ன்னு அப்படியே பொத்தி பொத்தி, கண் கொத்தி பாம்பு மாதிரி எந்நேரமும் கண்காணிச்சுக்கிட்டு, பிளஸ் டீனேஜ் பசங்கள பெண் பிள்ளைகளோடு பேசக்கூடாது. அது தப்பு, அது பாவம், நீ கடவுளோட பிள்ளையே கிடையாது. இப்படி சொல்லி சொல்லி வளர்த்து ஆளாக்கிட்டு அவங்க ஒரு கட்டத்துல வளர்ந்து நல்ல வேலை வருமானம்னு செட்டில் ஆனதுக்கு அப்புறம் அதே சர்ச்ல அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல பிள்ளையா பார்த்து 2 குடும்பமும் பேசி திருமணம் செய்து வைப்பாங்க. பொண்ணு கொடுக்குற வீட்லயும், ஐயோ அந்த தம்பி தங்கமான பிள்ளை, நாங்க சின்ன வயசுல இருந்தே பாக்குறோம், எந்த பொம்பளை பிள்ளையோடும் பேசி நாங்க பார்த்ததே இல்லைன்னு கல்யாணத்தை முடிச்சு வச்சிடுவாங்க. இப்படி ஒழுக்கம் பக்தின்னு அதீத பக்திக்குள்ள வளர்ந்த பிள்ளைகள் கல்யாணமாகி 6 மாதம் 1 வருடம் வரை தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கிறதே தெரியாம வாழ்ந்துருவாங்க. கூட இருக்கிற ஸ்பவுஸ் இதை பொறுத்து கொள்ள முடியாம வெளியில சொல்லும் போதுதான் அங்க என்ன பிரச்சனைன்னே தெரிய வருது. அதுக்கப்புறம் கவுன்சிலிங் தெரப்பின்னு எல்லா பக்கமும் கூட்டிட்டு போகும்போதுதான் அந்த ஆணுக்கு உடல் ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்ல, ஆனா மனதளவில் அவருக்கு தாம்பத்தியத்தில் துளியும் விருப்பம் இல்லை. காரணம், சின்ன வயசுல இருந்தே அம்மா அது பாவம்னு சொல்லி வளர்த்துட்டாங்க. சோ அவருக்கு தாம்பத்தியத்தில் துளியும் விருப்பம் இல்லைன்ற உண்மை அப்பதான் வெளியில வரும்.